இப்போ எஸ்பிஐல பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற எரர் என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் என்டர்ட் இன்வேலிட் கிரெடென்ஷியல். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து 100% தப்பாக என்ட்ரி பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து கூகுள் பாஸ்வேர்டில் போயிட்டு ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க, நீ அதை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா 100% வந்து நீங்கள் பாஸ்வேர்டு எரர் தான் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில பேருக்கு வந்திருக்கும். நீங்க லாகின் பண்ணும்போது யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பீன் பிளாக் பிகாஸ் யூ டிட் நாட் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இது ஏன் அப்படி வருதுன்னா, எஸ்பிஓல வந்து ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. சேல்ஸ் டீம், ப்ரமோஷன் டீம், அப்படி இல்லைன்னா ரீஃபண்ட். ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் டைமும் கொடுத்துருந்தாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அதை பார்க்காமையே பண்ணாமையே விட்டுட்டாங்க. ஒரு சில பேர் பண்ணாங்க, ரீஃபண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து டீம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து எந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ணாமல் விட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அவங்களுக்கு வந்து ரீ ஓப்பன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால மறுபடியும் வந்து ஒருவேளை சான்ஸ் கிடைக்கலாம், கிடைச்சதுன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி அந்த மாதிரி மெம்பர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் எரர். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா கரண்ட்லி யுவர் வாலெட் அமௌண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் வித்ட்ரா. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, எதனால இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்க வாலெட்ல வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா நீங்க வந்து ஆல்ரெடி வித்ட்ரா கொடுத்துட்டீங்க, கொடுத்ததுனால உங்க வாலெட் வந்து அஃபிலியேட் வாலெட் வந்து 0 ஆயிருச்சு. ஸோ இந்த டைம்ல நீங்க மறுபடியும் போயிட்டு இந்த அஃபிலியேட் வாலெட்ல போயிட்டு நீங்க வித்ட்ரா ரெக்வஸ்ட் போறீங்க. ஸோ இங்க வந்து பேங்க் டீடைல் எல்லாம் காட்டும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யுவர் நாட் எலிஜிபிள் ஃபார் வித்ட்ரான்னு வருது. அது எதனால வருது அப்படின்னா நீங்க ஆல்ரெடி வந்து வித்ட்ரா அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி வருது உங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த 0 அப்படிங்கிறது வருது. ஏன்னா இங்கே அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வித்ட்ரா கொடுக்கறதுக்கு ஆப்ஷன் இருக்கணும். மினிமம் ₹1 உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி வித்ட்ரா கொடுத்துட்டீங்க, அதனால வராது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க வித்ட்ரா கொடுத்துட்டீங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஸோ அந்த மெசேஜ் நீங்க பார்க்க வேண்டாம். உங்க வாலெட் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மெசேஜை. அதுக்கு பதிலாக நீங்க இந்த வித்ட்ரா ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஹிஸ்ட்ரியில போங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து வித்ட்ரா கொடுத்துட்டீங்க ஆல்ரெடி. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 4ஆம் தேதி இல்ல 3ஆம் தேதி வித்ட்ரா கொடுத்துருப்பீங்க. சில பேர் இன்னைக்கு கூட கொடுத்துருப்பீங்க. ஸோ இங்க அட்மின் சைட் வந்து நீ ப்ராசஸ் பண்ணல, இது வந்து பெண்டிங்ல இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும் நீங்க செக் பண்ணுங்க. இதுல ஆல்ரெடி அமௌண்ட் சென்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க வந்து வித்ட்ரா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால நீங்க வரி பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் எதனால வந்திருக்கு கேன்சல் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக இது கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் இந்த கேன்சல் பட்டன் அப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ரெக்வஸ்ட் கொடுத்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு எகெயின் வந்து வாலெட்ல போயிடும். நீங்கள் மறுபடியும் வந்து இந்த அஃபிலியேட் வித்ட்ரா ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எகெயின் வந்து வித்ட்ரா கொடுத்துக்கலாம். அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேற யாராவது இதை டச் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ண வேண்டாம். இது வந்து வித்ட்ரா கேன்சல் பண்றதுக்கு யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்களுக்கு மட்டும். ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் கொடுக்காம ₹1 ₹2 கொடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த கேன்சல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்ஷா வித்ட்ரா கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்றது அப்படின்னு ஜென்ரலா மறுபடியும் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து இந்த எலிஜிபிள் இல்லை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீ ஆல்ரெடி வித்ட்ரா கொடுத்துருக்கீங்க, உங்க அக்கௌண்ட் வந்து வாலெட் 0 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்னு யாருக்கெல்லாம் வருதோ அவங்க வந்து எஸ்பிஐயோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இவங்களுக்கு ஓப்பன் ஆக சான்சஸ் இல்லை. ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து தப்பாக போடுறீங்க அப்படிங்கிற மெயின் ரீசன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும் ஐடி சஸ்பெண்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அது எதனால வருது அப்படின்னா நீங்கள் வந்து ரீஃபண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி சஸ்பெண்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு வந்து மறுபடியும் சான்ஸ் வந்து எஸ்பிஐ கொடுக்க போறாங்க. ஸோ எஸ்பிஐ சொல்லும் போது நீங்க வந்து ரீஃபண்ட் வேண்டாம், எனக்கு மறுபடியும் வந்து சேல்ஸ் டீம் இல்ல ப்ரொமோஷன் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க கன்டினியூ பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து வித்ட்ரா ஃபாஸ்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ப்ரொமோஷன் டீம் கொடுத்துட்டு வித்ட்ரா கொடுத்ததுக்கு அப்புறம் எஸ்பிஐ எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பா இருக்கும். ஏன்னா எஸ்பிஐ அப்படிங்கிறது ஒரு நல்ல வேற லெவல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கொண்டு போக போறாங்க. ஸோ எஸ்பிஐல இருந்து இன்கம் எடுக்கிறதுக்கு வழியை பாருங்க. நீங்க வந்து எஸ்பிஐயோட வெப்சைட்ல லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். நீங்க உண்மையிலேயே வந்து எஸ்பிஐ பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணணும், இல்ல வந்து ஈஸியான பாஸ்வேர்டு வந்து பேசிக் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்கன்னா அது இதுல மாத்திக்கலாம். இந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெயில் கேட்கும். நீங்க எந்த இமெயில் ஐடி வந்து அந்த ஐடி கொடுத்துருக்கீங்களோ சேம் இமெயில் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த லிங்கை நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் மெயில் ஓப்பன் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பிஐ பாஸ்வேர்டு ரீசெட் லிங்க் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த லிங்கை வந்து நீங்க வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க.
கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆப்ஷனுக்கு வந்து போகும். ஸோ இந்த இடத்துல பாஸ்வேர்ட் எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக இருக்கணும். ஸோ மினிமம் வந்து 8 அல்லது அதுக்கு மேலே இருந்தால் பரவாயில்ல உங்களுக்கு, சரியா? மினிமம் 8 கேரக்டர் கொடுங்க. அப்படி இல்லைன்னா எவ்வளோ ஹார்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுங்க. அட் சிம்பிள் யூஸ் பண்ணுங்க, ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக இருக்க மாதிரியும் பார்த்துக்கங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க நோட் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் இருக்கணும். அப்புறம் உங்க நேமு, அப்புறம் அட் போட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுக்கலாம், இல்லை எப்படி வேணா கொடுக்கலாம், உங்க ஃபோன் நம்பர் இல்லை உங்க பர்த்டே இயர் எது வேணா கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆயிரும். ஸோ எகைன் அந்த நியூ பாஸ்வேர்டை வச்சுட்டு நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா இதுதான் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்றதுக்கு ஈஸியான வே. ஸோ நீங்க வந்து ஈஸியான பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்கன்னா உடனே மாத்திருங்க. ஏன்னா நிறைய பேருடைய அக்கௌண்ட் வந்து மிஸ்யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது உங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து பாஸ்வேர்டை முதல்ல சேஞ்ச் பண்ணுங்க. எல்லாருமே சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி பேசிக்கான பாஸ்வேர்டு 1 2 3 4 5 6 அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க மட்டும் பாஸ்வேர்டை மாத்துங்க.